விஷத்தையும் அள்ளி அமுதுண்டு அண்ணாமலை நேசனே உண்ணாமலை நேசனே உவதாமி சிவகாமி நேசனே எங்க தில்லையிலா அம்மா மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெற்றார் மலையாள தேசத்திலே அம்மணி விளையாட பெண் பிறந்து அஞ்சி மலை செல்லியம்மா அம்மா துணடுவே ராஜகிரி அந்த ராஜகிரி நடுவிளக்கு அம்மா திருவண்ணாமலை கிழக்கு நீ குந்தியதோ கூவத்தூர் நீ தங்கியதோ தாயனூர் அம்மா தரித்தாளப்பா மலையாளூர் மலையனூரு அட்டப்பாறை ஈசான மூலையிலே அந்த ஜம்பாடவ கொல்லையிலே என் பத்திரியே நீ புறப்பட்டு எழுந்தருள அம்மாடி தங்கியதோ தாயனூரு அந்த தாயனூரு ஏரிக்கர அம்மா பாவாளராயன் பசித்தீர உன் முகத்தில் முத்து முத்துக்களாக வேர்வை சிந்த அடி முத்தாளம்மா தாயாரு மண்டலம் தண்ணிலே கண்கண்ட தெய்வம் நீ அம்மா மற்றும் ஒரு தெய்வம் உண்டோ அம்மா மத்திர பெயரும் தந்திர சூனியமோ அம்மா மற்றும் சத்ராஜி வலைகளும் கண்டு உனது பாதம் பட்ட பரதோடி ஓடும் அம்மா அம்மா உனக்கு கருத்த சட மார்பிலாடே அங்காளம்மா உனக்கு கருத்த சட மார்பிலாடே உனக்கு பச்சை பிணை எழுதுவாடே அந்த ஹரிச்சந்திரன் பக்கத்திலே என் தாய் ஆசனத்தை போட்டவர்
அம்மா நடனம் மாடி வாத்தாயே என் அங்காள பரமேஸ்வரி மேல் மலையனூர் எல்லையில் மஞ்சா போடவ கட்டி உயரம் ஆபத்தில் காப்பவனே எங்கள் குலவல்லி ஏகாந்த ரூபிணி தட்சனின் மகளே தாட்சாயணி அன்னையே இந்த அழகான காட்டேரி கிராமத்திலே புகழோடு வாழ்ந்திருக்கும் என் அன்னையே அந்த அம்மா உனக்கு காவலல்ல
மயான சூறையிட்டு அழகாக உனக்கு தேர்வு திருவிழா செய்திருக்கிறாங்க. அம்மா நாடி வந்த அம்மா இந்த பக்தருக்கு எங்களம்மா நாடி வந்த இந்த பக்தருக்கு ஒரு நல்வாக்கு நாயகிய கூறும் அம்மா அம்மா கோழி முட்டை கண்கள், கோடாலி பற்கள், அகோரமான உருவம், பொருத்த சடை, என்னை அப்பா என்று அழைக்கிறார். யாரு தாயே? அகோர ரூபமாக காளியாக அவதாரம் செய்தது நீங்கள் யாரு தாயே? தந்தையே, என்ன யாருன்னு கேட்கிறாயா? தந்தையே, ஆளை பாரா, இந்த ஏகாரி வீட்டில குழந்தையாக வந்தது யாரு தாயே? உன் நிலத்திலே இந்த தாய் குழந்தையாக வயதான மூதாட்டியாக பூங்காவன எல்லையிலே தள்ளாடி தள்ளாடி நடந்து பூங்காவன தம்மனாக வந்தது யாரு தாயே? மகனே, இந்த தாய் பூங்காவன தம்மா. அம்மா, மகனே, பாமர மக்களுக்கு படியளக்கக்கூடிய நீங்கள் சிவபெருமான் இடபாகத்தை விட்டு பிரிந்து இந்த ஏகாலி இல்லத்திலே பிறக்க காரணம் தெரியுமா? இந்த தாய் உன் இல்லத்திலே முத்து மாரியாக அவதரித்தேன். தெரியுமா? இந்த பாமர மக்களுக்கு பரவக்கூடிய பரவன் எங்கே இருக்கின்றான்னு தெரியுமா? எங்க அம்மா இருக்கிறார்? மகனே, தாயே, அந்த வல்லவர் கோட்டையிலே நிதாத்தன வயத்திலே கருவாளர் ஆண்டவா பிறந்தால் இந்த உலகம் தாங்காது. அதனால் இந்த தாய் முத்துமாரி இப்போதே நிதாத்தனை வயிற்றை கிழித்து பதியை நான் மீட்டெடுக்க. வல்லாளபுரி கோட்டையிலே சந்திரன் சூரியன் ஒளி கூட அந்த கோட்டைக்குள் செல்லாது. இந்த அகோர காளியாக நீ எப்படி அம்மா போக போகிறாய்? மகனே, நான் இந்த உலகத்தை படைத்த உமா மகேஸ்வரி சக்தி ஒன்று சமய 16. அப்படி இருக்கும் போது எனக்கு 108 அவர்கள் இந்த தாய்க்கு கீழாக உருமாறி தினமும் என்ன கொண்டு போவாய். அழுக்கு துணிகளை கொண்டு வந்து செலவு செய்து தூக்கி செல்வது வழக்கம். இந்த தாய் கீழாக உருமாறி அந்த அழுக்கு மூட்டைகளை வருகின்றேன். வாழைப்படி வந்த உடனே நான் பறந்து கீழாக அவதாரம் ஆகி இந்த ஏகாலி இல்லத்திலே அழுக்கு துணி மீது நீ அமர வேண்டும். உன்னை எங்கள் சிரசின் மீது தூக்கி வைத்து செல்ல வேண்டும் என்றார். இந்த ஏகாலிக்காக சில வரங்கள் தேவை தாயே. மகளே, நீ யார்? தந்தை நான் யார்? உனது மகள். அதுதான் அம்மா. அம்மா, இந்த பாமர மக்கள் உன்னை அனைவரும் தாயாக வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த ஏகாலி வீட்டிலே நீங்களே குழந்தையாக பிறந்ததா? உண்மைதான்.
உங்களுக்கு தாய் வீடு என் தாய் வீடு இந்த ஏகாலி வீடாகத்தான் இருக்க வேண்டும். ஒரு கிராமத்திலே ஒரு ஆலயத்திலே நீ கற்சிலையாக அமையும் பொழுது ஊர் மக்கள் ஒன்று சேர்ந்து ஆண்டுக்கு ஒரு முறை உனக்கு மகா திருவிழா நடப்பது வழக்கம். அப்பொழுது உனக்காக கங்கக்கரையிலே முதல் காப்பினை கட்டுவார்கள். எப்படி என் மகளுக்கு காப்பினை அணிவிக்கும் பொழுது இந்த ஏகாலிக்கும் முதல் காப்பினை அணிவிக்க வேண்டும் தாய். அடுத்ததாக வரும் அம்மா தலவாழை இலையிட்டு மலை போல் சாதத்தை படைத்து குன்று போல் கொழுகட்டை செய்து உனக்கு கும்பத்தை படைப்பார்கள். அப்பொழுது இந்த பாமர மக்கள் இடக்கூடிய உணவை நீ உட்கொள்ளக் கூடாது தாயே. நீ பிறந்த இந்த ஏகாலி வீட்டிலிருந்து உனக்கு தாய் வீட்டு சீர் வந்த பிறகு ஒரு கொட்டாங்கஞ்சி கூழ் என் இல்லத்திலே அருந்திய பிறகு இந்த பாமர மக்கள் இடத்திலே உணவு அருந்த வேண்டும் தாயே. அம்மா அடுத்ததாக உனது உருவம் தேர் திருவிழா செய்யும் பொழுது அழகாக உனக்கு அலங்காரம் செய்து வீதி உலா வந்து கொண்டிருப்பா. எத்தனையோ மின் விளக்குகள் எரிந்து கொண்டிருக்கும். என்னதான் மின் விளக்குகள் எரிந்தாலும் ஏகாலி இல்லத்திலே தன் பிள்ளை பிறந்திருக்கிறார். ஆகையால் தன் மகள் அமர்ந்து கொண்டு வருகிறார். உனக்கு காவலாக நாங்கள் தீப்பந்தம் பிடிக்க வேண்டும் தாயே. இப்பொழுது என் அழுக்கு செலவு மூட்டையிலே ஈயாக அவதாரம் செய்வா. அம்மா வாங்கலம்மா அங்காளம்மா வரம் கொடுக்க வந்தாளம்மா. இந்த அழகான நேரத்தில் நமக்கு வந்து இடிச்சி ஓல நம்ம மேலே போடத்தா சந்தானத்தை பூசி ரோஜ மாலே போடத்தா. அடபாலு ஐயா டோப்பா உனக்கு அழகா இருக்கியா. 9,000 ஓனர் உனக்கு எப்பா கொடுத்தாரு? அம்மா ஐயோ வானா வானான்னு சொன்னே. 6 மணிக்கெல்லாம் கதவு சாத்திக்கிறீங்களேப்பா. ஐயோ இறக்கி கூட வைக்க முடியலையே. நாராயணகரி நாராயணகரி நாராயணகரி. ஒன்னும் சாவலைங்க. முன்னாடி வாங்க போ, அது வாட்டு ப்ராப்ளம். ஆயா வயசான காலத்துல வரைய தாத்தா அவங்க வீட்டுக்காரர் இல்லையா? பொட்டு எதுக்கு உங்க அப்பா உதவிக்கு வராத இடத்துல இருக்கிறார். பசங்க எதனா இருக்குதா? பசங்க இருந்தா இப்படி பதம் கொஞ்சம் கடிதம் அடிக்க. ஆன மாதிரி ஒரு புள்ள, அழகா ஒரு புள்ள. இந்த பெரிய புள்ள இருக்கானே, ஆமா, அவன் அரச மரமா